மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம 1500 வருஷத்துக்கு முன்னாடி போர் வீரர்கள்லாம் போருக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போன ஊன் சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். ஏன் ஊன் சோறு சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க நல்லா தெம்பா இருக்கிறதுக்கும் வயிற்று பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போனாங்க. வாங்க என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஊன் சோறு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு கோழியோட விங்ஸ் பகுதி எடுத்து வச்சிருக்கேன், அதாவது இறகு பகுதி. ஏன்னா பறவைகளோட இறக்கையில தான் நிறைய பலன் இருக்கு, அதனால நான் இன்னைக்கு இதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்: வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சது, தக்காளி, புதினா, மல்லி, தயிர் ஒரு கப்பு, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், லெமனு, தேவையான அளவு உப்பு, ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஊன் சோறு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வரமிளகா, பட்டை, ஸ்டார் பூ, வரமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமா ஜாதிக்காய், ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சி மூக்கு, இலை, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த பொடியை மட்டும்தான் ஊன் சோத்துல போட போறோம், வேற எந்த பொடியுமே சேர்க்க போறது இல்லை. அதுக்காக நல்லா வறுத்துட்டு நல்லா ஸ்பைன் பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது நல்லா காயட்டுங்க. காஞ்ச பிறகு கொஞ்சமா சோம்பு மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் அரைச்சி வச்சிருக்கோம், அதனால ஸ்பைசஸ் தேவையில்லை. கொஞ்சமா சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்ப சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சதை போட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்ப பச்சை மிளகாய், புதினா, மல்லி, இதெல்லாம் போட்டு லைட்டா வதக்கின பிறகு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமா வதங்கி வரும், அடி பிடிக்காது. இப்ப இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோழியோட இறகு பகுதி எல்லாத்தையும் இதுல நல்லா போட்டு பாதி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம போட்ட கோழியோட இறகெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு கப்பு தயிர் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு கப் அரிசி எடுத்து வச்சிருந்தோம்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நாங்கள் 2 கப் அரிசி எடுத்து வச்சிருக்கோம், அதுக்காக 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து அரை லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரக சம்பா ரைஸை இதோட சேர்த்துக்கணும். அவ்வளவுதாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, 3 விசில் வந்துருச்சு. இப்ப நமக்கு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரா வந்திருக்குங்க. பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஊன் சோறு ரெடி ஆயிருச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஊன் சோறு ரெடிங்க. இதை அப்படியே என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீஸ்னா நல்லா வெந்திருக்குங்க. நம்ம ஊன் சோறு அப்படியே பிரியாணி மாதிரினா இருக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மாடிஸ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பை. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.